சிந்தாமணி, சத்யா நல்ல பையன், ரேகா மனசை புரிஞ்சவ. அவன் கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாமா. அவ உங்களை மீறி வந்துட்டான்னு மட்டும் யோசிக்காதீங்க. அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னா அவ சத்யா மேல உயிரியே வச்சிருக்கா. சத்யாவும் உங்க பொண்ணை உண்மையா உசுறு குசுரா விரும்புறான். பணம் காசுக்காக அவங்க பொண்ணை விரும்பல சார். 2 பேரோட மனசு ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் என்னங்க வேணும்? நானும் 2 பொண்ணை பெத்தவதா. நம்மள மீறி பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த கல்யாணத்தை இப்படி நடத்தணும்னு நாங்க நினைக்கல. நீங்க இந்த சூழ்நிலைக்கு தள்ளிட்டீங்க. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு அவங்கள ஏத்துக்கங்க. மா, சத்யா ரொம்ப நல்லவம்மா. அவன் என்ன நல்லா பாத்துப்பாம்மா. சந்தோஷமா இருப்பேன். சார், உங்கள் காசுக்காக நான் ரேகாவை விரும்பலை. எனக்கு காசு முக்கியம் இல்லை. சொந்த உழைப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவனா. எனக்கு ரேகா மட்டும் போதும். அவளை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். சிந்தாமணி, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு. உங்க யாரோட அறிவுரையும் கேட்க நான் இங்க வரல. ரேகா, உனக்காக நாங்க 2 பேரும் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கோம். உன் மேல உயிரையே வச்சிருக்கோம் கண்ணு. நீ தயவு செஞ்சு எங்க கூட வந்துருமா. சாரிம்மா. இனிமே என் லைஃப் சத்யா கூட தான். நான் தான் சொன்னேன்ல சிந்தாமணி, இப்ப அவ நம்ம பொண்ணு இல்ல, அவளை மாத்திட்டாங்க. வா போலாம். அதான் கல்யாணம் ஆயிடுச்சே. இனிமே அவன் மேல நமக்கு உரிமை இல்ல. இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்த நாங்க உனக்கு முக்கியமா தெரியலடி. உனக்கு 12 வயசா இருக்கும் போதே நாங்க பிரிஞ்சிட்டோம். ஆனா இத்தனை வருஷத்துல உங்க அப்பாவும் வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. நானும் எனக்காக வேற வாழ்க்கையை தேடிக்கல. ஏன் தெரியுமா? எங்க 2 பேருக்கும் நீ முக்கியம் கண்ணு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். எங்க பொண்ணா நீ மட்டும் என்னைக்குமே இருக்கணும்னு தான். ஆனா இது எதுவுமே உனக்கு பெருசா தெரியலல்ல. நேத்து வந்தவன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல. அம்மா உன் கண்ணுக்கு தெரியாம போயிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இவன் கூட நீ நல்லாவே இருக்க மாட்ட.